ஹாய் நண்பா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 1 இல்ல 2 இல்ல. கிட்டத்தட்ட 750 வேக்கன்சி விட்டிருக்காங்க. இந்த வேக்கன்சில நம்ம தமிழகத்துக்கு மட்டும் தான் அதிகமான வேலைகள் வந்திருக்குதுங்க. 38 மாவட்டங்கள் வழியாக இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க்ல நீங்க வேலைக்கு போகலாம். ட்ரெய்னி சேலரியா ரூ. 15,000 கிடைக்குதுங்க. முழு தகவல சொல்றேன். டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. வீடியோவ முழுவதும் பார்த்துட்டு எல்லாருமே அப்ளிகேஷன போட்டுருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விடுங்க. நீங்க குடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐஓபி அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம தமிழகத்துல சென்னைய ஹெட் ஆபீஸா கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்க வங்கி தான். இந்த வங்கியிலிருந்து தற்பொழுது ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு 750 வேகன்சி வந்திருக்கு. சோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க். ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி சென்னையில இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து மார்ச் 9. சரியா பாத்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 8 நாட்கள் மட்டும்தாங்க டைம் இருக்கு. இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் அதே மாதிரி அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் இருக்குதுங்க. எக்ஸாம பொறுத்தளவு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. மார்ச் 16ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. மொத்தமா வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு 750 வேகன்சி இருக்கக்கூடிய வேகன்சிய மாநிலங்கள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம தமிழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 175 வேகன்சி வந்திருக்கு. அதாவது மொத்த வேகன்சில நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் அதிகப்படியான வேகன்சி விட்டிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்திடலாம். ஏஜ பொறுத்தளவு குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்கு. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் தான். இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா அப்ரண்டிஸ் கேட்டகரி தான் இப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அரசு வங்கிகள்ல இருந்து அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனல்ல பேங்க் ஆஃப் பரோடா ஜாப் பார்த்திருந்தோம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐஓபி பேங்க்ல வந்திருக்கு. அதற்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ தொடர்ந்து பேங்க் ஜாப் அதுவுமே கவர்மெண்ட் பேங்க்ல இந்த அப்ரண்டிஸ் வேலைகள் வந்துட்டே இருக்கிறதுனால எலிஜிபிள் பர்சன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு வங்கிகளுக்குள்ள போக ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணிருங்க. சோ இது அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வங்கிகளுக்குள்ள நீங்க ஒரு அப்ரண்டிஸா நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கரியர் பேங்கிங் செக்டாருக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் பேங்க் சைட்ல இருந்து கிடைக்கும். அதுவுமே உங்களுக்கு அடுத்தடுத்து வங்கி வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ரண்டிஸ் அப்படின்னா மத்த செக்டார கம்பேர் பண்ணும்போது பேங்கிங்குள்ள வரக்கூடிய அப்ரண்டிஸ்க்கு ஸ்டைஃபண்டுமே உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்குதுங்க. ஒரு ரூ. 15,000 ஸ்டார்ட்டிங்ல நீங்க ஸ்டைஃபண்டா மாதம் மாதம் ஒரு 12 மாதங்கள் வரைக்கும் அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் மட்டும்தான். அந்த 1 இயர் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இது பேங்குக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஹையா குடுக்குறாங்க. மத்த செக்டார்ல வரக்கூடிய அப்ரண்டிஸ்லாம் ரூ. 7,000 ரூ. 8,000 ரூ. 9,000 இந்த மாதிரி தான் கிடைக்குதுங்க. சோ அதனால தான் சொல்றேன் பேங்குக்குள்ள ஒரு அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு வருதுன்னா கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. இந்த ஜாபுக்கான சேலரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ஜாப பொறுத்தளவு உங்களுக்கு சேலரி வந்து ஹையா இருக்கும். மத்த செக்டார கம்பேர் பண்ணும்போது சேலரி வந்து ஸ்டைஃபண்ட் அப்படின்னு தான் சொல்லிக் குடுப்பாங்க. மெட்ரோ சிட்டில நீங்க பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா மாதம் ரூ. 15,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அர்பன்ல பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா மாதம் ரூ. 12,000. செமி அர்பன்ல பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 10,000. அதாவது இது எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டினா ரூ. 15,000 கிடைக்கும். ஓரளவு டெவலப் ஆயிருக்கக்கூடிய அர்பன் ஏரியால பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா ரூ. 12,000. கிராமப்புறங்கள்ல உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து இந்த மாதிரி ஐஓபி பேங்க்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி வில்லேஜ்ல ஜாபுக்கு போற பட்சத்துல மாதம் ரூ. 10,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் குடுக்குறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் மூலமா தான் கேண்டிடேட்ட ஃபில்டர் பண்றாங்க. அப்ரண்டிஸ் ஜாபுக்கு ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அப்ரண்டிஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய கவர்மெண்ட் செக்டார்ல மார்க்க பேஸ் பண்ணி தான் செலக்ஷன் இருக்கும். ஆனா மார்க்க பேஸ் பண்ணி செலக்ஷன் இருக்கும்போது கம்மியான மார்க் எடுத்திருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு போறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்குங்க. போகவே முடியாது. சோ என்னைய பொறுத்தளவு இந்த மாதிரி அப்ரண்டிஸா இருந்தாலும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சு கேண்டிடேட்ட ஃபில்டர் பண்றது மூலமா
சோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். சோ அப்ப எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பா அமையுதுங்க. அதனால தான் சொல்றேன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்க இந்த பேங்க்குக்குன்னு கிடையாது. இவங்க குடுத்திருக்கிற இந்த பேங்கிங் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்குக்குமே காமனா கேட்கக்கூடிய சிலபஸ் தான். சோ அத நீங்க பிரிப்பேர் பண்றீங்கன்னா, 1 இயர் முடிவுல அடுத்தடுத்து வங்கி வேலைகளுக்கு நீங்க பிரிப்பேர் ஆகுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன கிளியர் பண்றீங்க அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வைப்பாங்க. சும்மா தமிழ் வழி தேர்வு. சின்னதா உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா பேச தெரியுதா, எழுத தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. சோ நீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும் கிளியர் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிரும். ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இல்லன்னா பினான்சியல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஜெனரல் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிட்யூட். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இல்லன்னா சப்ஜெக்ட் நாலேட்ஜ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. சோ மொத்தமா 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸ நான் வந்து வீடியோல டாக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அந்த புக் எல்லாம் தனித்தனியா இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி பை பண்ணி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்காகவே நான் தேடி தேடி நல்ல பெஸ்ட்டான புக்ஸ தான் சஜெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இத ஃபாலோ பண்ணி நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்காங்க. அது எல்லாமே நீங்க தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணுங்க. சோ எல்லாருமே எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, கவர்ன்மென்ட் உடைய அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல் அதுல காமனா ஒரு வெப்சைட் இருக்கு. bfsissc.com இந்த வெப்சைட்ல நீங்க கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஐஓபி பேங்க்குக்கான அப்ரண்டிஸ் ஜாப் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல வரும். சரிங்களா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் இல்லையா? அந்த லிங்க்குமே உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐ வெப்சைட்குள்ள தான் போகும். அதுல போயிட்டு நீங்க நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல போயிட்டு நீங்க டைரக்ட்டாவே நர்ட்ஸ் வெப்சைட்க்கான லிங்க் அதிலேயே வச்சிருப்பாங்க. அந்த லிங்க டச் பண்ணி ஈஸியாவே நீங்க அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணிரலாம். சோ கவர்ன்மென்ட் உடைய நாட்ஸ் வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணுங்க. ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட்டா லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத ரீட் பண்ணிட்டு அப்ளிகேஷன நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க நாட்ஸ் இல்லன்னா நாப்ஸ் வெப்சைட் அதாவது கவர்ன்மென்ட் அப்ரண்டிஸ் வெப்சைட்ல அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு மட்டும் தான் பிஎஃப்எஸ்ஐ வெப்சைட்ல இருந்து அதாவது பிஎஃப்எஸ்ஐ உடைய அபிஷியல் இமெயில்ல இருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஆன்லைன்ல எப்ப எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற டீடைல் எல்லாமே அதுல போட்டிருப்பாங்க. சோ அந்த மெயில்ல வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதுல ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ பே பண்ணிக்கோங்க. இதுல ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு ரூ. 800 அண்ட் அப்ளை பண்ற எல்லா பெண்கள் அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 600 பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூ. 400 இது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸா போட்டிருக்காங்க. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்திருக்காங்க. ஃபைல் சைஸ், ஃபார்மட் எல்லாமே தெளிவா இருக்கு. ஒன்ஸ் அகைன் அதையுமே தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணுங்க. நெறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கிளியரா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ தொடர்ந்து நம்ம பேங்க் ஜாப்ல அப்ரண்டிஸ் வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில தான் இப்போ ஐஓபி பேங்க்குக்கு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அண்ட் நம்மளுடைய வெப்சைட்ல இந்த ஜாப்க்கான அப்ளை லிங்க் சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் குடுத்திருக்கேன் இல்லையா? அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல கிளியரா இந்த ஜாப் பத்தின எல்லாத்தையுமே தெளிவா ஒரு ஆர்டிக்கிள் நான் எழுதியிருப்பேன். அத நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரியும். பட் இருந்தாலும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. என்கிட்ட பெர்சனலா ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதற்கு டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ. பாய்.